வணக்கம், வெல்கம் டு கனகராஜ் சைக்கிளிங் வியூ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா சாம்பார் வடகரை தென்னகத்தின் காசி அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கோம். ஏழரை கிலோமீட்ரு 25 நிமிஷம் சைக்கிள் மிதித்து நம்ம சாம்பார் வடகரை தென்னகத்தின் காசி அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே தரிசனத்தை முடித்து மதிய அன்னதானத்தை சாப்பிட்டாச்சு. இப்போது எங்கேருந்து வந்தோன்னு பார்ப்போமா. ஸ்ட்ராவா ரைடு ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் தூரத்தை 3 நிமிஷத்தில் ரீச் பண்ணி நம்ம கடையாளூர்ட்டியை விட்டு வெளியில் வந்துட்டோம். ரெண்டு 2.1 கிலோமீட்ரு 8 நிமிஷம் மிதிச்சு நம்ம சின்னத்தம்பி நாடாரூர் வந்துட்டோம். சின்னத்தம்பி நாடாரூர்லேருந்து சாம்பார் வடகரை போகிற ரோட்டுக்கு டேர்ன் பண்ணி திரும்பி போயிட்டுருக்கோம். 4.1 கிலோமீட்ரு 14 நிமிஷம் மிதித்து சாம்பார் வடகரை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த சின்னத்தம்பி நாடாரூர் டு சாம்பார் வடகரை ரோட்டில் டேர்னிங் நிறையா வரும். அப்படியே வளைஞ்சு போயிட்டே இருக்கும். அஞ்சு 5.2 கிலோமீட்டர் 18 நிமிஷம் மிதித்து சாம்பார் வடகரையில் 2 ரோடு பிரிகிறதுல நம்ம ரைட்டில் உள்ளே போகிறோம். 5.9 கிலோமீட்ரு 20 நிமிஷம் மிதித்து நம்ம சாம்பார் வடகரை ஊருக்குள்ளே வந்துட்டோம். சாம்பார் வடகரையோட அவுட்ரு சைடில் ஊருக்குள்ளே இப்போ தான் உள்ளே போகிறோம். 6.5 கிலோமீட்ரு 22 நிமிஷம் மிதித்து சாம்பார் வடகரை ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஏழு 3 கிலோமீட்ரு 24 நிமிஷம் மிதித்து ஃபைனலி கோயில் ஆர்ச்சை தாண்டி உள்ள வரோம். இதுதான் சாம்பார் வடகரையில் இருக்கிற தென்னகத்தின் காசி. இந்த சிவன் கோயிலோட முகப்பு என்ட்ரன்ஸு படியில் இறங்கி போகிறோம். இதில் ஒரு கால்வாய் ஓடிட்டுருக்கு. Eso.
ஆ அப்போல்லாம் என்கிட்ட நீ யாரெல்லாம் நீங்கள் கோயிலில் வச்சு வீடியோ எடுத்தேன், பேச முடியலை. இந்த கோயிலில் என்ன சிறப்புனா, வருஷத்தில் 365 நாளும் மதியம் அன்னதானம் போடுறாங்க. எப்போவுமே இங்கே மதியம் வந்தால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ கோயிலை விட்டு வெளியில் அவுட்டரில் வர்ற பாலத்தில் வந்துட்டுருக்கோம். இந்த பாலத்தில் இருந்து தண்ணி போகிறத பார்த்துக்கலாம். அந்த இடத்துல சிவன் கோயில் இருக்குது. மீன் பிடிக்கவங்க பிடிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் கோயில், தண்ணி போகுது. இதை ஒட்டியே சாம்பாரோட சுடுகாடு ஒன்று இருக்குது. ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு கோயிலேருந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ரைடு ஸ்டார்ட் பண்ணி 3 நிமிஷம் வச்சுருக்கோம். 1 கிலோமீட்டர் தூரத்தை ரீச் பண்ணியிருக்கோம். சாம்பார் வடகர கோயிலேருந்து சுரண்டை ரோட்டில் போயிட்டுருக்கோம். (3.5 கிலோமீட்டரு 11 நிமிஷம் மிதிச்சு சுரண்டை ரீச் பண்ணிட்டோம். ஏழு கிலோமீட்டரு 31 நிமிஷம் மிதிச்சு சுரண்டை அவுட்டரில் இபி ஸ்டாப்பை தாண்டி ரைட் எடுத்து சேந்தமரம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். 10.2 கிலோமீட்டரு 42 நிமிஷம் மிதித்து ஆனைக்குளம் வந்துட்டோம். சுரண்டை டு ஆனைக்குளம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். (11.9 கிலோமீட்டரு 47 நிமிஷம் மிதித்து நம்ம ஆனைக்குளத்தில் இருந்து லெஃப்ட்டு திரும்பி கொலைநேரி வர்ற ரோட்டில் வந்துட்டோம். கொலைநேரி ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகுதோம். (15.2 கிலோமீட்டரு 1 மணி நேரம் 2 நிமிஷம் அங்கே நின்று மிதித்து கொலைநேரியை தாண்டி போயிட்டுருக்கோம். 16.7 கிலோமீட்டரு 1 மணி நேரம் 8 நிமிஷம் மிதித்து கடையாளூர் டி ஊருக்குள்ளே என்ட்ராகிறோம். (17.4 கிலோமீட்டரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் மிதித்து நம்ம சாம்பார் வடகரையிலேருந்து சுரண்டை வழியாக அப்படியே சுற்றி கடையாளூர் டி வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த ரைடில் சந்திப்போம்.